Barcelona won their 16th Supercopa title and as expected El Clasico never failed to disappoint us. ரெண்டு டீமே செம்மையாக ஆடி இருப்பாங்க. பட் இந்த காம்படிஷன் முன்னாடியே ஃபேவரட்ஸாக இருந்தாங்க பார்சா. அதுக்கேற்ற மாதிரி இந்த மேட்ச் ஜெயிச்சு 16th டைட்டில் அடிச்சிருக்காங்க, ஃபஸ்ட்டு சில்வர் ஆஃப் த சீசன். அண்ட் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணதுமே சொல்லணுமே, ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ் இந்த கூலிங் பிரேக் வர வரைக்குமே செம டாமினேஷன், 78-22 பொசிஷன் வச்சுருந்தாங்க. அந்த டாமினேஷனை யூஸ் பண்ணி ரஃபீனியா ஃபஸ்ட்டு கோல் அடித்து செம்மையாக ஹெட் ஸ்டார்ட் கொடுப்பாரு. அண்ட் த சேம் டைம் வினிஷியஸ் ஜூனியர் ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக், அது வரைக்கும் ரியல் மேட்ரிட் கேம்லே இல்லை, நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, கேம்லே இல்லை, அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக் கிரியேட் பண்ணி 16 மேட்ச் கோல் ட்ரவுட்டை ஃபைனல்ஸில் வந்து அவர் கிளியர் பண்ணி ஒரு சம கோல் கொடுத்து கம்பேக் கொடுத்துருப்பார். அப்புறம் திருப்பி லெவன்டோஸ்கி போய் அங்கே ஒரு கோல் அடிக்க, அப்புறம் கொன்சாலோ கார்சியா இங்கே கோல் அடிக்க, ஃபஸ்ட் ஹாஃபே வந்து கொடுத்த காசுக்கு வருத்துங்கன்ற மாதிரி ஆட்டாங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி போகுதுன்னு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் மேட்ரிட் செம டாமினண்ட்டாக இருந்தாங்க, நல்லாவே கேம்குள்ளே வந்தாங்க. பட் அப்போ தான் திருப்பி ரஃபீனியா வந்து ஒரு கோல் அடித்து கேமை டோட்டலாக மாற்றிட்டார். அதுக்கப்புறம் ரெட் கார்டு வரும், ஃப்ரெங்கி டே யங் ரெட் கார்டு, அதுக்கப்புறம் ஸ்டாப்பேஜ் டைமில் 2 கிளியர் கட் சான்ஸ் கிடைக்கும் மேட்ரிடுக்கு. பட் இருந்தாலும் பார்சலோனா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு டைட்டில் அடிச்சனால கண்டிப்பாக இந்த சீசனுக்கு மோட்டிவேஷன் வரும். அண்ட் லாலிகாலையும் 4 பாயிண்ட்ஸ் லீடில் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் சீசனே நீங்கள் பார்த்துருப்பீங்க, டொமஸ்டிக்கில் அவங்க ட்ரெபிள் அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீசன் ஒரு கப் அடிச்சிட்டாங்க. அண்ட் கோப்பா டெல் ரே, லாலிகா அண்ட் ஹூ நோஸ் யூசிஎல் கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது.